Welcome to my wife's kitchen. Every recipe here is made with love. இந்த 3 லெவனிங் மெத்தட் எப்படின்னு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அட புரியலன்னா கமெண்ட்ல கேள்வியை கேளுங்க. நீங்கள் கேட்டால் தானுங்க உங்களுக்கு என்ன புரியலன்னு சொல்லி அடுத்த வீடியோ பண்ண முடியும். அட மாமா நான் இன்னும் வண்டியில ஏறலிங்க. இந்த மனுஷன் போன வாரம் சப்பாத்தி கட்டையில அடிச்சதுக்கு பழி வாங்குறதுனே விட்டுட்டு போயிட்டாப்ல. நீங்க எங்க இருக்கீங்க? சும்மா கதவு லோட்டு லோட்டுன்னு தட்டாதீங்க மாமா. பரோட்டா ஆசையா கேட்டா விட்டுட்டு போய் சாப்பிட்டு வந்துட்டு நீங்க வெளியிலே கிடங்க, நானே பரோட்டா பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ நம்மளே செஞ்சு சாப்பிட்டுக்கிறோம்னு சொல்லிட்டோம், எப்படி செய்யறது? இருக்கவே இருக்கு யூடியூப். பரோட்டா செய்வது எப்படி? அட என்ன உள்ள விடாட்டியும் பரவாயில்ல, கண்ட சேனலையும் பார்த்து கண்டதை செஞ்சு உடம்புக்கு எடுத்துக்காத. இங்கிருந்தே அப்படியே பரோட்டாக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை சொல்கிறேன், அதை தெரிஞ்சுட்டு அப்புறம் பரோட்டா பண்ணுறதா இல்லையான்னு முடிவு பண்ணிக்கோ. பரோட்டாவை மைதாவில் தானே கண்டு பண்ணுவாங்க. முதல்ல மைதா எதுலேருந்து வருதுன்னு தெரியுமா? மைதாவும் கோதுமையிலேருந்து தான் வருது. முதல்ல கோதுமைக்கும் மைதாக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கோ. கோதுமையை உடச்சி பார்த்தோன்னா மொத்தமே அதில் 3 பொருள் தான் இருக்குது. ஒன்று வெளியே ப்ரௌன் கலரில் இருக்குல்ல, அதுதான் பிராண்ட். அப்புறம் உள்ள ஜெர்ம்னு ஒன்று இருக்கும். மற்றபடி வெள்ளையாக மாவுமாக இருக்கிறது எல்லாமே எண்டோஸ்பெர்ம். இதில் எண்டோஸ்பெர்ம் தான் 83% இருக்குது. பிராண்ட் 14%, ஜெர்ம் 3%. இந்த 3லையும் சத்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிராண்ட்லேயும் ஜெர்ம்லேயும் தான் உனக்கு ப்ரோட்டீனு, விட்டமின்னு, ஃபைபர் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. எண்டோஸ்பெர்மில் இது ரொம்பவுமே கம்மி, ஆனால் அதுதான் 83% இந்த கோதுமையில் இருக்குது. இப்போ இந்த 3 இருக்கிற அந்த கோதுமையை அப்படியே போட்டு அரைச்சோன்னு வச்சுக்கோ, அதுதான் கோதுமை மாவு. எதையுமே பிரித்து எடுக்காமல் முழுசாக இது 3ஐயும் போட்டு அப்படியே கோதுமையை அரைக்கிறது. ரைட்டு. இப்போ அந்த அதே கோதுமையிலேருந்து தான் மைதா வருது. ஆனால் மைதாக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கோதுமையில் இருக்கிற அந்த பிரானையும் ஜெர்மையும் எடுத்துட்டு மிச்சம் இருக்கு பாரு 83% எண்டோஸ்பெர்ம், இதை மட்டும் எடுத்து கொடுக்கறது தான் மைதா மாவு. ஆமாம், அந்த சத்து நிறைய இருக்கிற பிரானையும் ஜெர்மையும் எடுத்துட்டு சத்து கம்மியாக நிறைய கார்போஹைட்ரேட் இருக்கிற இந்த எண்டோஸ்பெர்மை மட்டும் எடுத்து அரைச்சா அதுதான் நம்ம ஊர் மைதா. இதே மைதாவைத்தான் ஒவ்வொரு ஊர்லேயும் வேறு பேரில் இருக்குது. ஆல் பர்பஸ் ஃப்ளார், கேக் ஃப்ளார், பிரெட் ஃப்ளார் இப்படின்னு சொல்கிற எல்லாமே மெஜாரிட்டி அந்த எண்டோஸ்பெர்ம் மட்டும்தான் இருக்கும். இப்போ புரியுதா மைதானா என்ன, வீட் ஃப்ளார்னா என்னன்னு? சரி, இப்போ அது ஏன் மைதா மாவில் பண்ணுற பரோட்டாவாக இருக்கட்டும், பஃப்ஸாக இருக்கட்டும், லேயர் லேயராக வருதுன்னு பார்க்கலாமா? மைதா மாவில் முக்கியமாக 2 ப்ரோட்டீன் இருக்குது. ஒன்று கிளையாடின் அண்ட் குளூட்டனின். அதோட சேர்த்து ஸ்டார்ச் இருக்குது. இந்த ஸ்டார்ச் தான் கார்போஹைட்ரேட் காரணம். இது நம்ம சயின்ஸுக்கு தேவையில்லை, இதை வெளியே எடுத்துருவோம். கிளையாடினும் குளூட்டனினும் தான் முக்கியமான ப்ரோட்டீன். உதாரணத்துக்கு இந்த மாதிரி தான் மாவில் கிளையாடின், குளூட்டனின் 2 இருக்கும் தனித்தனியாக. நீ தண்ணியை ஊற்றி மாவை பிசைஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? இது 2ம் ஒன்றா சேர ஆரம்பிச்சிடும். இந்த 2 ப்ரோட்டீனும் ஒன்றா சேர்ந்தா கிடைக்கிறது தான் குளூட்டன். இந்த குளூட்டன்கிற பேரை பல பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. குளூட்டன் ஃப்ரீ டயட், குளூட்டன் ஃப்ரீ கேக்குன்னு கூட தேடி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறையவே இருக்கும். ஆனால் அந்த குளூட்டன் என்னைக்காவது பார்த்துருக்கியாங்கன்னு இப்போ காட்டுறேன் பார். கொஞ்சோண்டு ஆல் பர்பஸ் ஃப்ளார், அதாவது நம்ம ஊர் மைதா மாவு எடுத்துகிட்டு இப்படி தண்ணியை போட்டு பிசைஞ்சோன்னா முன்னாடி சொன்ன மாதிரி இதில் கிளையாடின், குளூட்டனின் 2 ப்ரோட்டீன் இருக்குது. அதோட சேர்த்து கொஞ்சம் ஸ்டார்ச் இருக்குது. இதை அப்படி மாவு நல்லா போட்டு ரொம்ப நேரம் பிசைஞ்சோன்னு வச்சுக்கோ, குளூட்டன் ஃபார்ம் ஆகிடும். அதோட சேர்ந்து கொஞ்சம் ஸ்டார்ச் இருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு அந்த ஸ்டார்ச்சை எடுத்தால் தானே குளூட்டனை பார்க்க முடியும். அதனால் நான் தண்ணியில் போட்டு இந்த ஸ்டார்ச்சை கழுவி எடுத்துடுறேன். இந்த தண்ணியில் வெள்ளையாக வருது இல்லையா, இதெல்லாம் தான் ஸ்டார்ச்சு. இப்படி ரொம்ப நேரம் போட்டு தண்ணியில் நல்லா ஸ்டார்ச்சை கழுவி எடுத்தோன்னு வச்சுக்கோ, மிச்சம் நம்ம கையில் இருக்கிறது அந்த கிளையாடினும் குளூட்டனும் சேர்ந்து வந்த குளூட்டன் மட்டும்தான். இப்போ ஸ்டார்ச் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. மிச்சம் இருக்கிறது இதுதான் குளூட்டன். இதை கொஞ்ச நேரம் அப்படியே செட் ஆக விட்டோம்னா இன்னும் கூட நல்லா பபுள் கம் மாதிரி ஆகிடும். இங்கே பார்த்தியா, நம்ம அந்த 2 ப்ரோட்டீனும் சேர்ந்துக்கான குளூட்டன் மட்டும்தான் இருக்குது. ஸ்டார்ச்சை பூரா கழுவி எடுத்துட்டோம். இப்போ இதை போட்டு நீ எவ்வளோ இழுத்தாலும் நல்லா ரப்பர் மாதிரி வரும். சொல்லப்போனால் நம்ம பபுள்கம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் இந்த குளூட்டன். இழுக்க இழுக்க நல்லா ரப்பர் மாதிரி வருது பார். இவ்வளோ ஏன், இதை பலூன் மாதிரி ஊதி கூட காட்டுறேன் பார். இந்த குளூட்டன் எடுத்துகிட்டு ஒரு சின்ன பைப் மாதிரி எடுத்துக்கிறேன். இந்த பைப்போட டிப்பில் இந்த குளூட்டன் மாவை அப்படியே ஒட்டி வச்சுட்டு இன்னொரு பைப்போட இன்னொரு ரெண்டுலேருந்து ஊதுறேன். இப்போ இது வழியாக காற்று ஊதும்போது அந்த குளூட்டன் ஒரு பலூன் லேயர் மாதிரி இருக்கும். ஸோ காற்று ஊதுனா பலூன் மாதிரி இப்படி அழகாக உப்பி வரும். இந்த காரணத்துக்காக தான் மைதா மாவை பரோட்டா, பஃப்ஸு, மற்ற எல்லா பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுறோம். நம்ம முன்னாடியே லெவனிங் வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் பேக்கிங் சோடாவோ ஈஸ்ட்டோ இல்லை ஃபிசிக்கல் லெவனிங்கோ பண்ணுறதுல என்ன பண்ணுறீங்கன்னா
உள்ள காற்று ஊத போகிறீங்க. ஆனால் அந்த காற்று வெளியே போகாமல் பிடிச்சிக்கிறதுக்கு அங்கே பலூன் மாதிரி ஒரு லேயர் வேணும் இல்லையா? அதுதான் இந்த க்ளூட்டன். இதுக்காக தான் மைதா மாவை யூஸ் பண்ணுறது. இந்த க்ளூட்டனோட எலாஸ்டிசிட்டி வச்சு தான் நம்ம பாஸ்தா பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் உதாரணத்துக்கு கேக் ஃப்ளாருக்கும் பிரெட் ஃப்ளாருக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா கூட பிரெட் ஃப்ளாரில் க்ளூட்டன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கேக் ஃப்ளாரில் க்ளூட்டன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு பிரெட்டில் சாப்பிடும்போதே தெரியும் அது இன்னும் கொஞ்சம் நல்லா சவுக்குன்னு வளவலன்னு இருக்கும். ஆனால் கேக் அப்படி இருக்கக்கூடாது, கொஞ்சம் பிரெட்டு வந்து போரஸாக இருக்கணும். சரி, இப்போ முக்கியமான கான்செப்ட்டுக்கு வருவோம். மைதா மாவில் பரோட்டா செய்வாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கடையில் செய்கிற மைதா மாவு பரோட்டா மாதிரி வீட்டில் செஞ்சால் வரமாட்டேங்குது, லேயராக வரமாட்டேங்குது. அது ஏன்? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு லேயராக வரணுன்னா நல்லா க்ளூட்டன் ஃபார்ம் ஆகணும். க்ளூட்டன் ஃபார்ம் ஆகிறதுக்கு சும்மா மாவில் தண்ணியை ஊற்றினா க்ளூட்டன் ஃபார்ம் ஆகாது. நீங்கள் மாவை ரொம்ப நேரம் நல்லா பிசையணும். அது சரி. ஆனால் க்ளூட்டன் ஃபார்ம் ஆகாமல் தடுக்கிறதுக்குன்னு ஒரு சில இன்க்ரீடியன்ட் இருக்குது. அதெல்லாம் போட்டிங்கன்னா முதல்ல மாவில் இந்த 2 ப்ரோட்டீனும் சேர்ந்து க்ளூட்டன் ஃபார்ம் பண்ணுறதை தடுத்துரும். கல்பிரிட் பட்டர். வரமாவில் தண்ணியை ஊற்றி பிசைஞ்சு க்ளூட்டன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி பட்டரோ ஆயிலோ போட்டிங்கன்னா மாவில் இருக்கிற அந்த கிளையாடின் க்ளூட்டன் இந்த 2 ப்ரோட்டீன் மேலே இது வளவலன்னு ஒரு கோட்டிங் மாதிரி போய் ஃபார்ம் பண்ணிடும். இது என்ன பண்ணுன்னா கிளையாடினையும் க்ளூட்டனையும் ஒன்று சேர விடாது. இது ரெண்டும் ஒன்றா சேரலைன்னா நமக்கு க்ளூட்டன் ஃபார்ம் ஆகாது. க்ளூட்டன் ஃபார்ம் ஆகலைன்னா உங்களுக்கு அந்த ரப்பராக நல்லா லேயராக பரோட்டா கிடைக்காது. நான் மாவில் எண்ணெயே போடாதீங்கன்னு சொல்லலை, ஆனால் வர மாவில் டைரெக்டாக எண்ணெய் ஊற்றுறதோ பட்டர் போடுறதோ பண்ணாதீங்க. முதல்ல தண்ணியை ஊற்றி க்ளூட்டன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி பரோட்டா போடுங்க. அட மாமா விட்டுட்டு போன வசனத்தில் வழியெல்லாம் தேடிக்கிட்டு பரோட்டா சாப்பிட்டாப்லையோ என்னமோ. மாமன் தான் எப்படி பரோட்டா பண்ணுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதே மாதிரியே லேயராக சூப்பராக பரோட்டா பண்ணி கூடவே கறி குழம்பையும் வச்சு அசத்திர வேண்டியது தான் இன்னைக்கு. கண்ணு, உன் மைண்ட் வாய்ஸ் இங்கே வரைக்கும் கேட்குது. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிவிடு.